ஸ்மார்ட் தமிழ் ட்ரேடர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். ஜூன் மாசம் 4th வீக்ல கமிட்மெண்ட்டுக்கு தேவையான முக்கியமான செய்திகளை பார்ப்போம். எஃப்ஐ ஜூன் மாசத்துல கொஞ்சம் முதலீடு உள்ள வந்துகிட்டு இருக்கு. இது ஒரு நேர்மறையான செய்தியாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல கச்சா எண்ணெய் விலையானது $80 நிக்குது. இதை வாக்கு கவனிச்சுக்கோங்க. அதை அதே போல செவ்வாய்க்கிழமை பிஎம்ஐ டேட்டா, மேனுபேக்சரிங் டேட்டா வருது. இந்த வாரத்தில் வரக்கூடிய முக்கியமான தகவல். அதே போல ஜியோ பொலிட்டிக்கல் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் அமெரிக்கா பேச்சுவார்த்தையானது சுவிட்சர்லாந்துல அணுசக்தி திட்டம் குறித்து பேச்சுவார்த்தைக்கு தொடங்கி இருக்குங்க. இது சந்தைக்கு ஒரு நேர்மறையான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. அதே இது இஸ்ரேல் லெபனான் பதற்றம் தனியல. இஸ்ரேல் தெற்கு லெபனானின் படை நடவடிக்கையை தொடரும் என அறிவிச்சிருக்கு. இது ஈரான் அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒரு சவாலாக பார்க்கப்படுகிறது. அதே நேரத்துல ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அந்த 60 நாளுக்குள்ள பேச்சுவார்த்தை ஒத்து வரல அப்படின்னா ஸ்டேட் ஆஃப் கமர்ஸ்ல டோல் வசூலிப்போம் என்று ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதனால எண்ணெய் விலையில தொடர்ச்சியா டெய்லி கவனிச்சுக்கிட்டு வாங்க. கூடாலி விலை ஏக ஏக மற்ற எல்லா செக்டாருமே பாதிப்பு அதிகமாகும். அக்ரிகல்ச்சர்ல இருந்து எல்லா செக்டாருக்கும் பாதிப்பு வரும். பெயிண்ட்ல இருந்து அக்ரிகல்ச்சர்ல இருந்து சுகர்ல இருந்து எல்லாத்துக்கும் பாதிப்பு வரும். இதே போல முக்கியமான பங்குகளுக்கு அந்த செய்திகளை மட்டும் பார்ப்போம். டால்மியா பாரத் தனது வணிகத்தை விரிவுபடுத்த 4000 கோடி ரூபாய் நிதி திட்டமிட்டிருக்காங்க. அதே நேரத்துல 2031 நிதியாண்டுக்குள் அந்த உற்பத்தி திறனை 110 இருந்து 100 மில்லியன் டன்னாக உயர்த்த இலக்கு வைத்திருக்கு. வாட்சிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அதே போல வோல்டாஸ் மற்றும் ப்ளூ ஸ்டார் கோடை வெப்பம் அதிகமாக இருப்பதால் ஏசி விற்பனை அதிகரித்து இருக்குங்க. கடந்த சில மாதங்களிலே 1 மில்லியன் ஏசிக்களை விட்டு உள்ளது. இதே சந்தையை உள்ளடக்கிய ப்ளூ ஸ்டார் மற்றும் பிற ஏசி தயாரிப்பு நிறுவனங்களையும் நம்ம கவனிக்கணும். வாட்சிஸ்ட்ல வச்சு பார்த்துக்கோங்க. அதே போல அதானி குழுமம் அதானி போர்ட் மற்றும் அதானி என்டர்பிரைசஸ் ஆகிய 2 பங்குகளும் கவனம் செலுத்துங்க. இவை நிப்டி 15 முக்கிய பங்குகளாக இப்போது செயல்பட்டு வருகின்றன. பாரத் போர்ச் நிறுவனம் இந்திய பாதுகாப்பு அமைச்சகத்திடம் இருந்து 465 கோடி ரூபாய் புதிய ஆர்டர் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஏற்கனவே ஒரு ஆர்டர் பார்த்துருக்கோம். இன்னைக்கு காலை இதுக்கு முன்னதான் ஒரு வேடியலா அது அந்த ஆர்டர் இப்ப சேர்த்து சொல்லுவாங்க. என்டிபிசி டெக்னிக்கலாவும் நல்லா இருக்கு. ஆர்டரும் கைவசம் அதிகமா இருக்கு. இந்த ஸ்டாக்கையும் அடுத்த வாரத்துல வாட்சிஸ்ட்ல வச்சு பார்த்துக்காங்க. அப்புறம் ஆம்பர் என்டர்பிரைசஸ் ஓப்போ நிறுவனத்திலிருந்து கூட்டணி வைத்திருக்காங்க. இந்த ஸ்டாக்கையும் இந்த வாரத்துல வாட்சிஸ்ட்ல வச்சு டெக்னிக்கலா வச்சு பார்த்துட்டு முடிவு பண்ணிக்கோங்க. டாடா பவர் இந்த பங்கு 400 ரூபாய்க்கு மேல் வர்த்தகமாகுவதால் சாதகமான போக்கு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. பஜாஜ் பினான்ஸுக்கு ஜேபி மோர்கன் ரேட்டிங் ஏஜென்சி அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. அதை நீங்க வச்சுக்கோங்க. அதே போல சன்ஃபார்மா இன்னோகோவலன்ஸ் என்ற நிறுவனத்தை 271 கோடி ரூபாய்க்கு கையகப்படுத்தி இருக்கு. அதே நேரத்துல இந்திய அரசு ஒரு 16 மருந்துகளுக்கு தடை விதிச்சிருக்குங்க. அதையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்பிஎன்எல் 2000 கோடி ரூபாய்க்கு மேல ஆர்டர்களை பெற்றிருக்கு. அதனால டெக்னிக்கலா கொஞ்சம் மூவ்மெண்ட் கொடுக்க பார்க்கணும். டெக்னிக்கலா கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் பிரிவில் நல்ல முன்னேற்றம் இருப்பதாக சொல்லுறாங்க. அதனால அந்த ஸ்டாக்கையும் வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. என்ஹெச்பிசி சந்தை சாதகமாக இருப்பதால் இது ஒரு பிரேக் அவுட் வரலாம். வந்துச்சுன்னா இந்த ஸ்டாக்கும் மேல போக வாய்ப்பு இருக்கு. அதே போல ரேர் எர்த்துல ஜிஎம்டிசி அபூர்வ தாதுக்கள் உற்பத்தி பண்ணக்கூடிய சுரங்க நிறுவனங்கள்ல ஜிஎம்டிசி பங்குகளை வாட்சிஸ்ட்ல வச்சுக்கோங்க. இந்த பங்குகள் எல்லாமே இந்த வாரத்துல வாட்சிஸ்ட்ல வச்சுட்டு டெக்னிக்கலா பார்த்துட்டு உங்களுடைய ரேடார்ல உங்க டெக்னிக்கல்ல வந்துச்சு அப்படின்னா நீங்க முயற்சி பண்ணி பார்த்துக்கணும். அதே நேரத்துல செபியானது கேபிட்டல் மார்க்கெட் செக்டர்ல செபி சமீபத்திய விதிமுறைகளால்
சிடிஎஸ்எல், பிஎஸ்சி, முதலாள், ஓசுவால், நோமா வெல்த் கேரு, புரோக்கரேஜ் கம்பெனி எல்லாமே கொஞ்சம் ப்ராக்டிஸ்ல வச்சு பார்த்துக்கோங்க. அது டெக்னிக்கலாக நல்லா இருந்துச்சு அப்படின்னா பார்த்துக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க. அதே நேரத்தில் இஎம்எஸ் துறையை சேர்ந்த எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு நல்ல வாய்ப்பு இருக்கு. அந்த துறையை சேர்ந்த டிக்சனு, கைன்ஸு, பிஜிஎல் நல்ல மூவ்மெண்ட் கொடுக்க போறீங்க. ப்ராக்டிஸ்ல வச்சுக்கோங்க. இந்த நிறுவனங்களையும் நீங்க கவனம் செலுத்த. அதே போல காஸ்மெட்டிக் தயாரிக்கக்கூடிய நாய்கா நிறுவனம் வந்து ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கையும் நீங்க வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கோங்க. சந்தையை வந்து நிப்டி 50 சந்தையை வழிநடத்தக்கூடிய ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க் மற்றும் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி போன்றவற்றின் மீது முதலீட்டானவர்கள் ட்ரேடு பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லி அந்த பங்குகளையும் குருடாயில் விலையையும் அதே போல ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனையும் கொஞ்சம் டெய்லி ஆராய்ச்சி பண்ணிட்டு நீங்க ட்ரேடு பண்ணுறது. இது எல்லாமே வந்து சந்தையினுடைய போக்கை அறிய சொல்லக்கூடியது மட்டுமே. எதுவுமே வாங்க விற்பனை செய்யக்கூடிய சொல்லுவது கிடையாது. இந்த வாரத்துக்கான செய்திகள் மட்டுமே. இந்த வாரத்துக்கான வாட்ச் லிஸ்ட், இந்த பங்குகள் எல்லாமே உங்களுடைய ரேடாரில் வச்சுக்கிட்டு உங்களோட அட்வைஸ் கிட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கிறது மிகவும் நல்லது. எந்த பங்குகளுமே வாங்க விற்க அப்படிங்கிறது நம்ம சொல்லுவது கிடையாது. எத்தனையோ பங்குகளுக்கு செய்திகளை வருது. அதெல்லாம் குறிப்பிட்ட பங்குகள்ல எடுத்து அதை டெக்னிக்கலாவும் ஓரளவுக்கு நல்லா இருக்கக்கூடிய பங்குகளா, அதாவது பிரேக் அவுட் பங்குகளையும் பார்ப்போம், அக்குமுலேஷன் பங்குகளையும் பார்ப்போம், கீழே இருந்து திரும்பக்கூடிய பங்குகளையும் பார்ப்போம். அதனால வந்து அந்த பங்குகளை மட்டும் எடுத்து இதெல்லாம் வாட்ச் லிஸ்ட்ல வச்சுக்கிட்டு பார்த்துக்கோங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு ஏதேது உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் எது வேணா பண்ணுங்க. நல்லா இருக்கும். வாழ்க வளத்துடன்.